ஜேர்னல் என்ட்ரி டாப்பிக்கில் ஜேர்னல் ஃபார் சாம்பிள் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆஃப் 10 பேட்ஸ் வாங்கினாங்க. ஓகே, அதில் 5 சோல்டு, 2 given as sample and 3 ஸ்டாக் இருக்குது. ஒன்று அதாவது அன்சோல்டு பேசிக்கலி. ஸோ இந்த எல்லா டிரான்சாக்ஷன்ஸுக்கும் எப்படி வரும்னு பார்க்கலாம். என்ட்ரி ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ் இஸ் எ நாமினல் அக்கௌண்ட், எக்ஸ்பெண்டிச்சர், தட் மீன்ஸ் அதை டெபிட் பண்ணணும். கரெக்டாக அதுக்கு கேஷ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. கேஷ் இஸ் எ ரியல் அக்கௌண்ட் தட் கோஸ் அவுட், இப்போ கிரெடிட் பண்ணணும். ஸோ purchase account debtor, let us say 10 bats at 100 rupees வச்சுக்கோங்க, each 1000 rupees to cash account 1000, correct? Being purchase of 10 bats at 100 each. ஓகேயா? சரி, இப்போ அடுத்த என்ட்ரி வந்து சோல்டு. லெட் அஸ் சே சோல்டு ஃபார் 200 rupees each. சரி, இப்போ சேல்ஸுக்கு என்ட்ரி பண்ணலாம். செகண்ட் என்ட்ரி சேல்ஸ் ஈக்குவல் டு நாமினல் அக்கௌண்ட், இந்த இடத்துல இன்கம், ஸோ இட் இஸ் கிரெடிட் என்ட்ரி. அதுக்கு கேஷ் வந்தது உள்ள, கேஷ் இஸ் ஈக்குவல் டு ரியல் அக்கௌண்ட், அது பணம் உள்ளே வந்தது, அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ என்ட்ரி ஈக்குவல் டு cash account debtor to sales account 1000 rupees, 5 bats into 200 each. So அதுக்கு இது narration being sale of 5 bats at 200 rupees each. ஓகேயா? சரி, இப்போ தான் முக்கியமான என்ட்ரிஸ் இருக்குது. இப்போ சாம்பிள் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? சரி, இப்போ சாம்பிளுக்கு எப்படி என்ட்ரின்னு பார்க்கலாம். சரி, சாம்பிள் இஸ் என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்? கண்டிப்பாக it is not a real account, it's not a personal account, correct? It is basically a nominal account that is equal to expenditure அப்போ டெபிட். இது கிளியர். சரி, இப்போ நீங்கள் கிரெடிட் என்ன பண்ணுவீங்க? சரி, கிரெடிட்டுக்கு நான் ஒரு 2 or 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். கேஷ், சேல்ஸ், ஓகே, ஆர் பர்ச்சேஸ் ஆர் பேங்க். இதில் எது வரும்னு பார்க்கலாம். இப்போ கேஷ் உள்ளே வந்ததா? வரல. ஓகே, சேல்ஸ் வந்ததா? வரல. ஏன்னா இட்ஸ் கேவ் அஸ் ஃப்ரீ, பணம் வரல. ஓகே, அதே மாதிரி அது எப்படி இருக்குது? கேஷ் ஆர் பேங்க் ரெண்டும் ஒன்று தான். இங்கே வந்து ஸ்டாக். ஓகே, ஸ்டாக் குறைஞ்சதா? கிடையாது. ஏன்னா ஸ்டாக்கை நம்ம டச் பண்ணக்கூடாது. 5 விற்றதுக்கப்புறம் 2 சாம்பிள் கொடுத்து 3 இருக்குது. ஸோ 3 ஷுட் ஆல்வேஸ் ரிமைன் அஸ் 3, கரெக்ட்? ஸோ இந்த 3 cannot be disturbed. அப்போ ஒன்லி பாசிபிள் என்ட்ரிஸ் பர்ச்சேஸ். சரி, அப்போ பர்ச்சேஸ் எப்படி வரும்? ஏன் வரும் பர்ச்சேஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். அந்த 10 பேட் வாங்கினதில் 10 பர்ச்சேஸ், 5 சோல்ட், 3 இன் ஸ்டாக், கரெக்ட்? அப்போ இந்த 2 சாம்பிள் இருக்குல்ல, அதை இங்கே மைனஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. 2 சாம்பிள்னு அப்போ என்ன ஆகும்னா 8 பர்ச்சேஸ் பண்ண மாதிரி ஆகிடும், கரெக்ட்? சரி, இப்போ உங்கள்கிட்ட நான் சாம்பிள் பேக்ரவுண்டே சொல்லல. 8 பர்ச்சேஸ்ட், அதில் 5 சோல்டு, 3 ஸ்டாக்னா கரெக்டா? எஸ், வெரி கரெக்ட். ஸோ அப்படின்னா we have to reduce it from purchases. அதுதான். ஸோ we have to reduce it from purchases. இதான் அதோடைய கான்செப்ட். ஓகே, அப்போ என்ட்ரி வந்து சாம்பிள், சேரிட்டி எல்லாத்துக்கும் அதே என்ட்ரி தான். சாம்பிள், சேரிட்டி,
account debtor to purchase account. இவ்வளோ பேட் 2 பேட்ஸ் கொடுத்தாங்களே, ஸோ 2 into 100 200 rupees each. ஓகே, அதுக்கு என்ட்ரி வந்து being 2 bats given as sample. ஓகே, சரி. இப்போ என்னாச்சு? இப்போ புக்ஸில் இப்போ 8 பர்ச்சேஸ் வந்துருச்சு கரெக்டாக, ஏன்னா பர்ச்சேஸ் கிரெடிட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 8 பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ எதுக்கெல்லாம் ஜேர்னல் என்ட்ரி போட்டாச்சு? பர்ச்சேஸ்க்கு ஜேர்னல் என்ட்ரி போட்டாச்சு, சேல்ஸுக்கு ஜேர்னல் என்ட்ரி போட்டாச்சு. ஓகே, சரி. இப்போ ஸ்டாக்குக்கு மாத்திரம் தான் போடணும் கரெக்டாக. சரி, அடுத்தது ஸ்டாக்குக்கு வரலாம். இப்போ ஸ்டாக் இஸ் வாட் டைப் ஆஃப் அக்கௌண்ட்? ஸ்டாக் இஸ் equal to ரியல் அக்கௌண்ட், கரெக்ட். அது டெபிட் வாட் கம்ஸ் இன் ஆர் டெபிட் வாட் கோஸ் அப், கரெக்ட். அப்படின்னா அதை டெபிட் பண்ணணும். சரி, ஓகே. ஸோ அப்போ ஸ்டாக்கை டெபிட் பண்ணிடுறோம். ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டார் எவ்வளோ பேட்ஸ் இருக்குது? மிச்சம் 3 பேட்ஸ் இருக்குது கரெக்டாக. 3 into 100, 3 into 100 rupees ஈச் பை பண்ணுறது. ஸோ 300 rupees. சரி, இங்கே 300. இப்போ எதை கிரெடிட் பண்ணுவோம்? திரும்ப அகெயின் நான் 3 ஆப்ஷன்ஸ் தரேன். கேஷ் ஆர் பேங்க், ஓகே, இல்லாட்டி சேல்ஸ், ஓகே, இல்லாட்டி பர்ச்சேஸ், இல்லாட்டி ட்ரேடிங் அக்கௌண்ட். ஓகே, இப்போ இது வரும்னு பார்க்கலாம். இப்போ இதில் சரி, கேஷ் பேங்க் வருமா? வராது. ஏன்னா எதுவுமே போல. உங்கள்கிட்ட இருந்த ஸ்டாக், அதாவது விற்காத ஸ்டாக் இருந்தது. ஆல்ரெடி மணி பெய்டு கரெக்டாக, ஆல்ரெடி மணி பெய்டு. ஸோ நீங்கள் திரும்ப பே பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் பே பண்ணி வாங்கினது தான் அந்த அமௌண்ட்டு, இந்த 8, கரெக்ட். சரி, அப்போ சேல் ஆச்சா? இல்லை, ஏன்னா ஒன்றும் அது விற்கலை. அன்சோல்டுக்காக தான் என்ட்ரியே போடுறோம் கரெக்டா. பர்ச்சேஸா? தெரியாது. ட்ரேடிங் அக்கௌண்ட்டாக தெரியாது. சரி, இப்போ இந்த ரெண்டுத்தில் எது வருது பார்க்கலாம். பிட்வீன் பர்ச்சேஸ் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட். இப்போ பர்ச்சேஸ் போட்டால் என்ன ஆகும்னா, அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதே 8 - 3 5 ஆகிடும் கரெக்டாக. ஏன்னா இங்கே 8 பர்ச்சேஸ் இருக்குது, 5 சோல்டு. ஆனால் அது கிடையாது. 8 பர்ச்சேஸ் இஸ் ரியல், 8 பர்ச்சேஸ் இஸ் ஆக்சுவல். அதை நம்ம மாற்றக்கூடாது. அதை அப்போனா பர்ச்சேஸ் வராது. பிகாஸ் 8 பர்ச்சேஸ் இஸ் ஆக்சுவல், கரெக்ட். அப்போ வாட் எவர் அன்சோல்ட் வில் கம் டு ட்ரேடிங் அக்கௌண்ட். அப்போ என்ன மீனிங்னா, நீங்கள் பர்ச்சேஸ் ஆல்ரெடி அக்கௌண்ட் பண்ணிட்டீங்க 8, ஓகே, அது எக்ஸ்பெண்டிச்சருக்கு போயிடுச்சு. அதில் 5 தான் இன்கமில் போயிருக்கு. அப்போ 3 பேசிக்கலி வி டெம்பரரிலி புட் இட் இன் ட்ரேடிங் அக்கௌண்ட். அதாவது அது பிஎன்எல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறோம். ஸோ ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டார் டு ட்ரேடிங் அக்கௌண்ட் 300 rupees. இதுதான் என்ட்ரி, க்ளோசிங் ஸ்டாக். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் என்ட்ரி, ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டா டு ட்ரேடிங் அக்கௌண்ட். அதே மாதிரி சாம்பிள்ஸ் ஆர் சேரிட்டி கொடுத்தானே அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேசஸ். ஓகே, ஸோ இந்த 2 என்ட்ரியும் போட்டதுக்கப்புறம் கிளியராக இருக்கும் பிக்சர். அதாவது 8 பர்ச்சேஸ் பண்ணது, அதில் 5 சோல்ட், மிச்சம் 3 ஸ்டாக்கில் இருக்குது. ஓகேயா. ஸோ தீஸ் ஆர் த என்ட்ரிஸ் ஃபார் பர்ச்சேஸ், சேல்ஸ், okay, then sample, third entry, then fourth entry is stock. Okay, yeah. Thank you.